ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி முட்டை பிரியாணி குக்கரில் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த முட்டை பிரியாணியை ஒரு டைம் நீங்கள் செஞ்சீங்கன்னா போதும், அதுக்கப்புறம் உங்களுடைய ஆல் டைம் ஃபேவரேட்டாக இந்த முட்டை பிரியாணி தான் இருக்கும். அந்தளவுக்கு சுவையாக இருக்கும். இதை நீங்கள் ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கடையில் போய் முட்டை பிரியாணி சாப்பிடவே மாட்டீங்க. அவ்வளோத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் செய்கிறதுக்கு ரொம்ப குறைவான நேரம் தான் செலவாகும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கான 2 பெஸ்ட் கமெண்ட்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கமெண்ட்டு வாழைக்காய் வறுவல் நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம்ல, அதில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க கோகுல் மகேஷ் அப்படின்றவங்க. அக்கா செம்ம ஈஸி அண்ட் செம்ம டேஸ்ட், நோ சான்ஸ், வாவ் சூப்பர் அக்கா, எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது, தேங்க்யூ ஃபார் யுவர் ஈஸி டிப்ஸ்னு எழுதியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் உங்களுக்கு. ரெண்டாவது கமெண்ட் சரளா அப்படின்ற சிஸ்டர் எழுதியிருக்காங்க. நம்ம இன்றைக்கி ஹனி கேக் ரெசிபி அப்லோட் பண்ணியிருந்தோம்ல, அதில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. சூப்பர் அக்கா, நான் இந்த ஹனி கேக்கை வீட்டில் பண்ணேன், சூப்பராக இருக்குன்னு ஃபேமிலியில் சொன்னாங்க, ரொம்ப ஹாப்பி, இன்னும் இந்த மாதிரி நீங்கள் நிறைய டிஃப்ரெண்ட்டாக பண்ணுங்கள், தேங்க்யூ அப்படின்னு எழுதியிருக்கீங்க. இந்த ரெசிபி பார்த்ததுமே உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன்னு எழுதியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் உங்களுக்கு. நீங்கள் செய்து பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த 2 ரெசிபியும் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரை நல்லா சூடுபடுத்திக்கோங்க. நல்லா சூடானதுக்கு அப்புறமா அதில் 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்குறதுனால நம்மளுடைய பிரியாணி நல்ல வாசனையாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் வரும். நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் 2 பட்டை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 2 அன்னாச்சி பூ சேர்த்துக்கோங்க. 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 3 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த நெய்யிலையே இதனுடைய வாசனையெல்லாம் நல்லா இறங்கணும். கடைசியாக ஒரு பிரிஞ்சி இலையும் கூட சேர்த்துக்கிறலாம். அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை சேர்த்துக்கோங்க. புதினா சேர்க்குறனால நம்மளுடைய பிரியாணிக்கு ஒரு நல்ல மணம் கிடைக்கும். அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இலையும் பிரியாணி இலையும் சேர்க்கறதுனால தான் பிரியாணிக்கு ஒரு தனி மணமும் சுவையும் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக கொத்தமல்லியும் புதினாவும் சேர்க்க மறந்துடாதீங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுக்கலாம். இந்த எண்ணெய் நெய்யோடு சேர்ந்து இந்த பொருட்கள் எல்லாம் வதங்குறதுனால பிரியாணி நல்ல சுவையாக வரும். இது ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீள் வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கோங்க. ரொம்ப பொடியாக நறுக்கிடக்கூடாது, நீள் வாக்கில் தான் நறுக்கணும் பிரியாணிக்கு. இந்த வெங்காயம் ஓரளவுக்கு முழுமையாக வதங்குறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்க்கறதுனால நம்மளுடைய வெங்காயம் நல்லா சீக்கிரமாகவே வதங்கிடும். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் ஒரு தடவை நல்லா கிளறி விடுங்க. அந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மளுடைய வெங்காயங்கள் சீக்கிரமாகவே வதங்கிடும். ஆனால் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கலராமல் மட்டும் இருந்துடாதீங்க, ரொம்ப அடி பிடிச்சிரும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதக்கி விடுங்க. அதனுடைய பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு வெங்காயம்லாம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளியை இது போல் 4ஆக நறுக்கி, அதாவது பெரிய பெரிய பீசஸாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ரொம்ப பொடியாக நறுக்கிடக்கூடாது, அப்புறம் தக்காளி சாதம் மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாகவே நறுக்கி சேர்த்துட்டு நல்லா இது போல் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு ஓரளவுக்கு. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள் இதெல்லாம், இல்லைன்னா நம்மளுடைய மசாலாக்கள் கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இது கூட ஒரு 3 ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. நல்லா கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய பிரியாணி நல்லா சுவையாக வரும். இப்போ ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது தண்ணி சேர்க்குற நேரம் வந்துருச்சு. இந்த சமயத்தில் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி 2 கப் அளவு சேர்க்குறேன். அதாவது 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவு தண்ணி, அதுதான் கரெக்டான ரேஷியோவாக இருக்கும். நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸில் பண்ண போகிறேன். ஸோ நான் 2 கப் சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மலாக புழுங்க அரிசியில் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 2.5 கப் அளவு சேர்த்துக்கோங்க. அதாவது 1 கப் அரிசிக்கு 2.5 கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த சமயத்தில் நீங்கள் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறணும். ஏன்னா அரிசி வெந்ததுக்கப்புறம் நம்ம செக் பண்ணி அதுக்கப்புறம் உப்பு கரெக்டாக இல்லைன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ரைஸ் வந்து டேஸ்ட்டாக இருக்காது. அதனால் இந்த டைமில் அரிசி சேர்க்குறதுக்கு முன்னாடியே உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைன்னா உப்பு போட்டுக்கோங்க. நான் வந்து இந்த டைமில் அரிசி சேர்க்குறேன். அரிசி நான் சொன்னது போல் 1 கப் பாஸ்மதி ரைஸ் சேர்க்குறேன். பாஸ்மதி ரைஸை நான் வந்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து அது ஈஸியாக குக் ஆகும் அப்படின்றதுக்காக. அது மட்டும் கிடையாது, அது வந்து நல்லா உதிரி உதிரியாகவும் கிடைக்கும். அதனால் அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா சேருங்க. சேர்த்துட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அரிசி உடஞ்சிடக்கூடாது. அதனால் ரொம்ப நம்ம வந்து கிளறவும் கூடாது. ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடிடலாம். மூடிட்டு விசில் வச்சுருங்க. இது வந்து ஒரு 3 விசில் வரைக்கும் வரட்டும். அதாவது 2 விசில் வந்து ஹை ஃப்ளேம்லேயும் 1 விசில் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டும் வரட்டும். ஸோ மொத்தமாக 3 விசில் வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தானாக வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. நம்ம வந்து இடையில வந்து ப்ரெஷரை வந்து ரிலீஸ் பண்ணி விடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ரிலீஸ் ஆகிற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சர்வ் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் எதுக்காக 2 விசில் வந்து ஹை ஃப்ளேம்லேயும் 1 விசில் லோ ஃப்ளேம்லேயும் விட சொன்னேன் அப்படின்னா, அந்த லோ ஃப்ளேமில் விடக்கூடிய அந்த விசில் வந்து தம் ஸ்டேஜ். நம்ம வந்து தம் வைக்கிறதுக்கு சமம் அது. ஸோ அதனால் உங்களுக்கு தம் பிரியாணி சாப்பிட்ட ஒரு ஃபீல் கிடைக்கும். அதே சமயம் டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா அதே போல் இருக்கும் தம் பிரியாணி மாதிரி. ஸோ இப்போ எனக்கு வந்து 3 விசில் வந்துருச்சு குக்கர்லேருந்து. ஸோ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முட்டையை ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஒரு கடாயை வந்து ஹீட் பண்ணியிருக்கேன். இரும்பு கடாயில் தான் வந்து நான் செய்ய போகிறேன் இன்றைக்கி. ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் கேட்குறீங்க இந்த இரும்பு கடாயெல்லாம் எங்கே வாங்குனீங்க அப்படின்னு சொல்லி. நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ இந்த கடாய் நல்லா சூடாயிருச்சு. இதில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அதுவும் சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நீங்கள் பண்ணணும். முழுக்க லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. இல்லைனா நம்மளுடைய மசாலா சட்டுன்னு கருகி போயிடும். இப்போ இது கூட 5 முட்டையை வந்து நான் சேர்க்க போகிறேன். இது வந்து அவிச்சு தோல் உரித்த முட்டை. ஸோ இதை சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு கைவிடாமல் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கிளறுங்க. இது மாதிரி பண்ணும் பொழுது நம்மளுக்கு கடையில் சாப்பிடக்கூடிய அந்த முட்டை பிரியாணிலலாம் முட்டை வந்து மசாலாவோடு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கிடைக்கும். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா முட்டை வந்து நல்லா சாஃப்டாகும். கூடவே இந்த மசாலாலாம் நல்லா உறிஞ்சிட்டு டேஸ்ட்டை வந்து ரொம்ப அதிகப்படுத்தி கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த ஸ்டெப் வந்து பண்ணுறோம். நீங்கள் வந்து முட்டையை ஃபஸ்ட்டே வந்து அவிய போட்டுருங்க. நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே முட்டையை அவிய போட்டுருங்க. நம்ம பிரியாணி செய்து முடிக்கும் பொழுது கரெக்டாக அந்த முட்டை வந்து வெந்து தோல் உரித்து வச்சுருப்போம்ல, பிரியாணி செஞ்சு அந்த விசில்லாம் வந்ததுக்கப்புறமா நீங்கள் இந்த முட்டையை வதக்கிற வேலையை பாருங்கள். ஸோ அதுக்கப்புறமா வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இந்த முட்டையை நம்ம அது கூட சேர்த்துடலாம். ஓகே, இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரெஷர் வந்து சுத்தமாக ரிலீஸ் ஆகிடுச்சு. நான் வந்து விசில் எடுத்துட்டேன். இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ அரிசிலாம் உதிரி உதிரியாக ரொம்ப பெர்ஃபெக்டான பிரியாணி, முட்டை பிரியாணி நம்ம தயார் பண்ணியிருக்கோம். நீங்கள் இது கூட முட்டை சேர்க்கலைன்னா கூட பரவாயில்ல. நார்மலாக நம்ம கடையில் கிடைக்கக்கூடிய குஸ்கா இருக்குல்ல, அது போல் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போது இந்த பிரியாணியில் கடைசியாக ஒரு ஸ்டெப் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. அது சூடாக இருக்கும் போதே சேர்த்துட்டு லைட்டாக வந்து கலந்து விடுங்க. ரொம்ப கலந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அரிசி உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டெப் எதுக்காகனா, பிரியாணியோட அந்த அரிசி வந்து தனித்தனியாக இருக்கணும். அதுக்கப்புறமா வந்து நல்ல மணமாகவும் இருக்கணும். அதுக்காக தான். ஸ்டார்டிங்கில் சூடாக இருக்கும்போது லைட்டாக ஈரப்பதம் இருக்க மாதிரி இருக்கும். சூடு ஆறுனதுக்கு அப்புறமா கடையில் கிடைக்கக்கூடிய சிக்கன் பிரியாணி அளவுக்கு நல்லா அப்படியே பார்த்திங்கன்னா பொலன்னு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு அந்த மசாலாலாம் கோட்டிங் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த முட்டையை இது கூட சேர்த்துட்டோன்னா வேலை முடிஞ்சுது. நம்மளுடைய பிரியாணி சூப்பராக தயாராகிடுச்சு. பாருங்கள், நான் வந்து வேக வச்ச முட்டையும் சேர்த்துட்றேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சுவையான குக்கரில் வைக்கக்கூடிய முட்டை பிரியாணி தயாராகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். நான் சொன்ன அதே மெத்தடில் நான் சொன்ன ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் வந்து மிஸ் பண்ணிடாமல் பண்ணி பாருங்கள். இதே போல் பெர்ஃபெக்டான முட்டை பிரியாணி நீங்களும் பண்ணலாம்.
நீங்களே பாருங்கள் எப்படி அரிசியெல்லாம் ஒன்று தனித்தனியாக உதிரியாக இருக்குது, பர்ஃபெக்டான முறையில் இருக்குது. முக்கியமாக வந்து நம்மளுக்கு இந்த அரிசி குழஞ்சி போகிறது தான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் இந்த முட்டை பிரியாணி செய்கிறதுல. ஆனால் நான் சொன்ன மெத்தடில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வரவே வராது. நீங்கள் குஸ்கா பண்ணாலும் சரி, இல்லை முட்டை பிரியாணியாக பண்ணாலும் சரி, உங்களுடைய பிரியாணி வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த பிரியாணியை நல்ல ஒரு வெங்காய ராய்த்தாவோட நல்லா வந்து என்னுடைய லஞ்ச் வந்து என்ஜாய் பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழில் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.